ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். காதலுக்காக தன்னோட அரச பதவியவே திறந்த மன்னரை பற்றி பார்க்கலாமா? 8ஆம் எட்வர்டு. இவர் ஐக்கிய ராஜ்யம் மற்றும் மேலாட்சிகளோட அரசராகவும் இந்தியாவோட பேரரசராகவும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் இருந்திருக்காரு. இவரோட பதவி காலம்னு பார்த்தா 1936 ஜனவரி 20லேருந்து 1936 டிசம்பர் வரைக்கும் தான். எட்வர்ட் தன்னோட முப்பாட்டி விக்டோரியா மகாராணியோட ஆட்சியப்போ யோர்க்கோட மன்னராகவும் அதுக்கப்புறம் ஐக்கிய ராஜ்யத்தோட 5வது ஜார்ஜாவும் இருந்திருக்காரு. ராணி மேரின்றவங்களோட மூத்த குழந்தையா 1894 ஜூன் 23 பிறக்கிறாரு. அவரோட அப்பா மன்னரான 7 வாரத்துக்கு அப்புறம் எட்வர்ட் அவரோட 16வது பிறந்த நாளில் வேல்ஸோட இளவரசராகிறாரு. ஒரு இளைஞனான எட்வர்ட் முதல் உலக போறப்போ பிரிட்டானிய இராணுவத்தில் பணியாற்றுறாரு. அவரோட அப்பா இறந்ததுக்கப்புறம் எட்வர்ட் வின்சர் மாளிகையோட 2வது மன்னர் ஆகிறாரு. இந்த புதிய மன்னர் நீதிமன்ற நெறிமுறையில் பொறுமையின்மையை காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தினார். அவர் ஆட்சியில் இருந்த சில மாதங்கள்லேயே தன்னோட முதல் கணவரை விவாகரத்து செஞ்சுட்டு 2வது கணவர்கிட்டையும் விவாகரத்து கோரின அமெரிக்க பெண்ணான வாலிசி சிம்சன் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டார். அதனால் அவரோட அரசியலமைப்பு வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஐக்கிய ராஜ்யம் மற்றும் மேலாட்சிகளோட பிரதம மந்திரி எல்லாம் இந்த திருமணத்தை எதிர்க்கிறாங்க. விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணை, அதுவும் முன்னாள் கணவர்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கும்போதே இவங்களை வருங்கால மனைவியாகவும் அரசியாகவும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க வாதிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணம் எட்வர்டோட இங்கிலாந்து திருச்சபையின் தலைவர்ன்ற தராதரத்துக்கு ஏற்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் முன்னாள் கணவர் உயிரோடு இருக்கும்போது விவாகரத்துக்கு அப்புறம் மறுமணத்தை திருச்சபை ஏற்றுக்கல. அவர் எல்லாத்தையும் மீறி சிம்சனை திருமணம் செஞ்சால் தன்னோட அரியணையில் இருக்க முடியாது அப்படிங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சிருந்தார். அதனால் அவர் அந்த அரச பதவியையும் திறந்துடுறாரு. இவருக்கு அப்புறம் அவரோட தம்பி 6ஆம் ஜார்ஜ் மன்னர் ஆகிறாரு. வெறும் 326 நாட்களோட ஆட்சியோட இந்த எட்வர்ட் மிக குறுகின காலத்தில் ஆட்சி செஞ்ச ஒரு பிரிட்டானிய மன்னராக இருக்கார். பதவி விலகினதுக்கப்புறம் எட்வர்ட் வின்சர் பிரபுவாக பதவியேறாரு. சிம்சனோட 2வது விவாகரத்து இறுதியானதுக்கப்புறம் 1937 ஜூன் 3 பிரான்ஸில் அவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பதி நாட்சி ஜெர்மனியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. 2வது உலக போகிறப்போ எட்வர்ட் முதல்ல பிரெஞ்சுக்கான பிரிட்டானிய இராணுவ நடவடிக்கையில் நிறுத்தப்பட்டார். ஆனாலும் அவர் ஒரு நாட்சி ஆதரவாளர் அப்படின்னு தனிப்பட்ட குற்றச்சாட்டு அவர் மேலே சுமத்தினால அவர் பஹாமாஸினோட ஆளுநராக நியமிக்கப்பட்டார். போருக்கு அப்புறம் எட்வர்ட் தன்னோட வாழ்நாள் முழுவதையும் 1972 தான் இறக்குற வரைக்குமே தன்னோட மனைவி கூட ஃப்ரான்ஸில் தான் கழிச்சிருக்காரு. இது மாதிரி ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.